ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். எதையுமே நாங்கள் இதெல்லாம் வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கு முன்னாடி அதையெல்லாம் நம்ம நடந்துரும் அப்படிங்கிறத நான் காட்டியும் நம்மளுக்கு அது நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நம்பணும். அப்படி நம்பினா மட்டும்தான் எந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி விடுங்க, நம்ம இதுக்கு மேலே பேசி என்ன ஆகிட போகுது, ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஒரு சில நாட்களில் நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம சரியாக பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னா, அதில் நம்ம உறுதியாக இருந்தால் தான் மட்டும்தான் எந்த ஒரு விஷயமே நம்ம பண்ண முடியும். அதை விட்டுட்டு அவங்கெல்லாம் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்னு மட்டும் அதையே நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா, நம்மளால் எதையுமே செய்ய முடியாது. அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு தெரியும்ப்பா, தெரியாமலாம் கிடையாது. எதையுமே இந்த நேரத்தில் இது அதுன்னு சொல்லிட்டு நம்மளால் யூகிக்க முடியாத விஷயங்கள் தான் எல்லாமே வாழ்க்கையில் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது மாதிரி இருந்தோன்னே, அதெல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எதையுமே ஒரு மனசில் வச்சுக்காம நீங்களே உங்களுக்கு தேவையான விஷயங்களை இது பண்ணிக்கங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுக்கு மேலே எல்லாமே எனக்கு கடவுள் விட்ட வழி அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போயிட்டுருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே எங்களுக்கு புரியுது. இதுக்கு மேலே நம்ம யாரையும் அவங்கள இவங்களையெல்லாம் நம்ம நம்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். நம்மளால் முடிஞ்சதை நம்ம ஒரு மனசார பண்ணிட்டோம்னாலே போதும். அதுக்கு மேலே நம்ம யாருக்கும் எதுக்கும் நம்ம காரணத்தை தேடிகிட்டு இருக்க வேண்டியதில்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு கரெக்டு தான். இதுக்கு மேலே என்னால் யாருக்கிட்டேயுமே எதுக்குமே ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியாமல் இருக்கிறதுக்கு காரணங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால் எதையுமே செய்ய முடியும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு எந்த விதத்துலேயுமே நம்ம யாரையும் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. சொன்னோம்னா அதெல்லாம் நம்மளுக்கு போக போக ரொம்பவே ஒரு கவலையான ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள். நம்மளுக்கு இதுக்கு மேலே நம்ம யாரையும் இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம காரணத்தை தேடிக்கிட்டு இருக்க வேண்டாம். எது நடக்குதோ அதெல்லாம் நன்மைக்கே நினச்சிட்டு போயிட்டுருக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். உடனே அதுக்குள்ளே அப்பா ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, ஏம்மா இது மாதிரி கோச்சிட்டு வந்துட்டேன், என்ன விஷயம்? அம்மா எப்போதும் பேசுகிறது தானே, இதுக்கு எதுக்கு நீ தேவையில்லாமல் ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்க அப்படின்னோடனே, இல்லைப்பா எப்பொழுதும் பேசுகிறது வேறு, இன்றைக்கி அவங்க பேசுனது வேறு. நானுமே சாதாரணமாக தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் அவங்க பேசுகிறது பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி நம்மளை ரொம்ப தனிமைப்படுத்தி பேசுகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குப்பா அப்படின்னோடனே, சரி விடு, நம்மளால் அதுக்கு மேலே அவங்கக்கிட்ட எதுவும் பேசிக்க முடியாது, பண்ண முடியாது. அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதோ அதை நம்ம பார்த்துட்டு போயிட்டுருக்க வேண்டியது தான். இதுக்கு அடுத்தது நம்ம யாருக்கு எந்த விஷயத்தில் வேணும் வேண்டான்னு நம்ம தான் முடிவு பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள். நம்ம அதுக்கு மேலே உங்களையெல்லாம் நான் எல்லாருமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்களாம் அப்படி நினைக்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி விட்டுட்டு வேலையை பாருங்கப்பா, நான் அதெல்லாம் இனிமேலாம் உங்ககிட்ட நான் எதுவும் பேசுகிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது நான் என்ன சொன்னேன்னா, இதெல்லாம் நீங்கள் அப்பைக்கு அப்போ இது பண்ணிக்கிட்டு அதனால் ஒரு விஷயத்த நீங்கள் யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னோடனே, சரி விட்டுட்டு வேலையை பாருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். அதுக்கு உடனே அவங்க சொன்னாங்க, ஏன் அப்படியெல்லாம் சொல்லணும்? அந்த விஷயத்துலையுமே எதையுமே நம்ம வேண்டாம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் ஒரு இது பண்ணணுமே தவிர, அதை விட்டுட்டு நான் எல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிறத